லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அசீஸ். 2026 தேர்தலுக்கான பணிகளை இப்பவே எல்லா கட்சிகளும் தொடங்கிட்டாங்க. குறிப்பா திமுக அந்த தமிழர் நலன், தமிழ்நாடு நலன் சார்ந்த போராட்டங்கள், இந்த கீழடி குறித்தான போராட்டங்கள் எல்லா இடத்துலையும் வெடிக்குது. டெல்லியிலையும் போராட்டம் வெடிக்கும், நாடாளுமன்றத்தை முடக்குவோம்னு திமுக அவங்க ஒரு ட்ராக்ல போறாங்க. இன்னொரு பாஜக முருக பக்தர்கள் மாநாட நடத்தி நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க. அதற்கு எதிராக திருமாவளவன் அவர்கள் மனித சங்கிலி போராட்டம் நடத்துறாரு. இதுல கூட்டணி கணக்குகள் எல்லாம் ஒரே மாதிரி இல்லாம மாறக்கூடிய சூழல் இருக்குமோ அப்படிங்கிறது நடைபெறக்கூடிய நிகழ்வுகள்லாம் நம்ம காக்குது. ராமதாஸ் வழக்கத்துக்கு மாறாக திருமாவளவன் அவர்களை பாராட்டுறாரு. திருமாவளவன் பாஜக பாமக கூட்டணி இல்லைன்னா அங்கே அதிமுக கூட நாங்கள் போகும்னு சொல்லி அவர் ஒரு கருத்து சொல்றது, அது ஒரு சர்ச்சையாகுது. இந்த குழப்பமான அரசியல் சூழலை தமிழ்நாட்டில் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? பொதுவாக கூட்டணிகள் எப்போதுமே மாறுதலுக்கு உட்பட்டவை தான். என்ன காரணம்னா ரெண்டு அம்சம். ஒன்று தொகுதி பங்கீடு, இன்னொன்று தொகுதியை இனங்கண்டு கொண்டு இந்தந்த தொகுதி இன்னருக்குன்னு முடிவு செய்யறது. அது ரொம்ப கடினமான பணி. ஒரு 10 தொகுதி அப்படின்னு நம்பரை குத்து மதிப்பா முடிவு செஞ்சிடலாம். ஆனா ஒவ்வொரு கட்சியிலையும் சில தொகுதிகளுக்கு தான் சரியான கேண்டிடேட் இருப்பாங்க. அவங்க தான் கேட்பாங்க. திமுக, அதிமுக மாதிரியான பறந்துபட்ட கட்சிகளுக்கு எல்லா தொகுதியிலையும் கேண்டிடேட் இருப்பாங்க. ஆனா விசிக மாதிரியான, பாமக மாதிரியான கட்சிகளுக்கெல்லாம் சில குறிப்பிட்ட தொகுதியில தான் நல்ல கேண்டிடேட் இருப்பாங்க. அங்கதான் வெற்றி வாய்ப்பு இருக்கும். எனவே அதை அவர்கள் கேட்பார்கள். இந்த இடம் கடினமான இடம். எப்போதுமே எல்லா கூட்டணியும், எல்லா தேர்தலும் இதை தாண்டணும். அதனாலதான் எப்போதுமே கூட்டணியை கடைசியில வச்சுக்கிறது. அதாவது தேர்தலுக்கு சற்று முன்னதாக, ஒரு மாசம் முன்னதாக தான் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கும். ஏன் இப்போ ஏழியரா எல்லாமே பேசப்படுதுன்னா, அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஃபைனலைஸ் ஆனதுனாலதான். அப்போ இந்த பேச்சு எல்லா பேச்சுகளுமே பெரிதாக பார்க்கப்படுகிறது. அதற்கு அடுத்த நிகழ்வு என்ன வந்ததுன்னா, பாமகவில் ஏற்பட்ட பூசல், தந்தைக்கும் மகனுக்கும் இடையே ஏற்பட்ட பெரிய வார் ஆஃப் வேர்ட்ஸ். அது இந்த பேச்சுகளுக்கு எல்லாம் மேலும் உரம் சேர்த்தது. இப்போ ஸ்டேஜ் என்ன? அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி. ஆனா பாரதிய ஜனதா நீங்க சொன்ன மாதிரி அவங்க ஓட்டு வங்கியை ஸ்ட்ரென்தன் பண்றாங்க. இப்ப முருகபக்தர்கள் மாநாடு நடக்கிற அதே காலகட்டத்தை ஒட்டி தான் இங்க இபிஎஸ் மாவட்ட செயலாளர்கள் கூட்டுறாரு. அவங்க முருக பக்தர்கள், இவங்க அண்ணா எம்ஜிஆர் பக்தர்கள் மாநாடு. அது எம்ஜிஆர் பக்தர்கள் இல்ல ஜெயலலிதா பக்தர்கள், நீங்க எப்படினாலும் எடுத்துக்கலாம். அப்ப முருகபக்தர்கள் மாநாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்விடேஷன் உண்டா? அவர் போனாரா, வச்சாரா? போறாங்களா, இல்ல யாரையா அனுப்ப போறாங்களா, இல்ல மதுரையில் நடக்கிறதுனால உதயகுமார் மாதிரி யாரும் போறாங்களா, நமக்கு தெரியாது. ஆனா அந்த மாதிரியான ஓட்டு வங்கி சேர்ப்புங்கிறது அதிமுகவுக்கு சரிப்பட்டு வராது. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். எனவே அவர்கள் முடிஞ்ச வரைக்கும் அதை ஒதுங்கி இருக்கதான் பார்ப்பாங்க. அதுக்காக அதிமுக முருக பக்தர்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா முருகபக்தர்கள் மாநாடுங்கிற அந்த ஒரு அரசியல் சாயம் அதுல விழும்போது, அந்த ஆன்மீக மாநாட்டுக்கு விழும்போது அது கொஞ்சம் இடைஞ்சம். எனவே அதிமுக அதுல இருந்து ஒதுங்கி இருக்கு. அது போக சிக்கந்தர் மலை கான்ட்ரவர்சி, மதுரையை பொறுத்த வரைக்கும் திருப்பரங்குன்றம் மலையில அந்த கான்ட்ரவர்சியை திருப்பரங்குன்றக்காரங்களே விரும்புறது இல்லை. என்ன காரணம்னா அது ஒரு கோவில் நகரம், அதை வைத்து நிறைய வியாபாரம் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க இந்த மாதிரியான ஒரு அரசியல் தாவாக்குள்ள போறதுக்கு விரும்புறதே இல்லை. என்னோட நண்பர்கள் கூட அது ரொம்ப தெளிவாகவே சொன்னாங்க. எனவே முருகபக்தர்கள் மாநாட்டுல அதிமுகவோட ரோல் ரொம்ப ரொம்ப லிமிட்டட். பிஜேபி மட்டும் அதை அடிச்சாடுது. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த இந்துத்துவ ஓட்டு வங்கியை உருவாக்குது, புதிய ஓட்டு வங்கியை தமிழ்நாட்டுல உருவாக்கி அது பிஜேபி ஓட்டு வங்கியா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. கள நிலவரம் இன்னும் தெரியலையா பாஜகவுக்கு? அதாவது அதிமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டு மக்களிடம் இப்போ திமுக கீழடி தமிழர் நல சார்ந்த போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. ஆனா பாஜக இவ்வளவு முறை பாடம் கத்துக்கிட்டாலும் சரி, மீண்டும் அந்த முருகபக்தர்கள் மாநாட்டை தான் முன்னெடுத்து போறாங்க. இப்ப தமிழ்நாட்டுடைய களம் இன்னும் அவங்களுக்கு புரியலையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது இப்படி நீங்க பாருங்க, தமிழ்நாட்டின் தேர்தல் களத்துல ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டு வங்கி அதை ஹார்ட்கோர் இந்துத்துவா மாற்றி பாரதிய ஜனதா தனது ஓட்டு வங்கியாக மாற்ற முயற்சிக்கிறது. ஏன்னா இதே இன்றைய மத்திய அமைச்சர் முருகன் அவர்கள் வேல் யாத்திரை நடத்தினார். வேல் யாத்திரை நடத்தும் போதும் கிட்டத்தட்ட இதே ஃபார்மேட் தான். அது முருகன் கைவேல், வேல் யாத்திரை, அதன் மூலமாக ஒரு ஓட்டு வங்கி உருவாக்க முயற்சித்தல். உடனடியாக அதுக்கு வெற்றியெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. போக போக கிடைக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த இடத்துல இயல்பான சிக்கல் என்னன்னா, பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கிற கட்சிகளுக்கு, இப்போ திருமாவளவனை பத்தி நீங்க சொன்னீங்க, பாரதிய ஜனதா பாமக ரெண்டும் இருக்கிற கட்சியோட எங்களுக்கு கூட்டணி கிடையாதுன்னு அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு.
டாக்டர் என்ன பண்றாரு, திருமாவளவனை பாராட்டி பேசுறாரு. அவர் இது வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கலங்கிறதாங்க என் வருத்தம் அப்படின்னு வேற சொல்றாரு. திருமாவும் டாக்டரும் இது வரைக்கும் ஒன்னா சேராம இருந்தாங்களான்னா இதுக்கு முன்பே தேர்தலில் சேர்ந்திருக்காங்க. அது ஃபெயிலியர். சரி, அந்த காலகட்டத்துல டாக்டர் அவர்கள் தராசு பத்திரிகையில எங்கள் போராட்டம் எதற்காக கட்டளத்தொடர் எழுதும் போது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பெரிய அளவுக்கு வந்து வன்னியர்கள் வர்சஸ் பட்டியலின மக்களுக்கு இடையில பெரிய அளவுக்கு மோதல்கள் இருந்தது கிராமங்கள்ல. அப்போ காட்டுமன்னார் கோயில இளைய பெருமாள்னு அவர் பெரிய ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதி, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தவர். டாக்டர் வந்து அவரை மீட் பண்ண விரும்பினாரு. இளைய பெருமாளும் டாக்டரை மீட் பண்ண விரும்பினாரு. காமன் பிளேஸ் இல்லை. எங்க அலுவலகத்துலதான் அவங்க மீட் பண்ணாங்க. ரெண்டு பேரையும் சந்திக்க விட்டுட்டு அதுக்கு பிறகு நானும் இளைய பெருமாளும் நிறைய முறை வந்து கடற்கரை மணல்ல உட்காந்து பேசியிருக்கிறோம். டாக்டரோடையும் பேசியிருக்கிறேன். ஒரு சமாதானம் ஏற்படுத்துவதற்கான முயற்சியில ரெண்டு தலைவர்களும் சின்சியரா முயன்றாங்க. பெரிய அளவுக்கு அது கைகூடல. 89 பாமக துவக்கம் அப்படியே அது வேற ஒரு அரசியல் பாதையில வந்து அந்த இயக்கம் போயிருச்சு. வேற ஒரு அரசியல் பாதைன்னா ஒரே குறிக்கோள் தான், வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு தான் அந்த ஒரே குறிக்கோள். இப்போ வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடுன்னு வரும்போது ஓட்டு வங்கியும் வன்னியர் ஓட்டு வங்கி தான். வன்னியர் ஓட்டு வங்கின்னா அதை ரெண்டாக உடைச்சா யாருக்கும் லாபம் கிடையாது. ஆனா இப்ப இது உடைஞ்ச மாதிரி தான் தெரியுது. ஃபார் ஆல் பிராக்டிக்கல் பர்பசஸ் இது உடைஞ்ச மாதிரி தான் தெரியுது. அப்ப டாக்டருக்கு அப்படி உடைந்தால் என்ன ஆகும்? இப்போ இதுக்கு முன்பு இதே மாதிரி உடைஞ்ச ஒரு தருணம் இருக்குங்க. 89 பாமக துவக்க விழா, 91 முதல் தேர்தல். அந்த 89 தேர்தல் தான். ஏன்னா பாண்டிச்சேரி தேர்தலில் போட்டிட்டாங்க, 89 பாராளுமன்ற தேர்தலில் போட்டிட்டாங்க, சட்டமன்ற தேர்தல் நான் எடுத்துக்கிறேன் 91 சட்டமன்ற தேர்தலில் ஒரு எம்எல்ஏ பண்ருட்டி ராமச்சந்திரன். பண்ருட்டியார் வந்து யானை சின்னம், அப்போ பாமக சின்னம், அதுல வெற்றி பெற்றதுனால அவரை யானை மேல உட்கார வச்சு கோட்டைக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. அவ்வளவு எழுச்சி இருந்ததுங்க. 91 ஒரே ஒரு எம்எல்ஏ தான். 91க்கு பிறகு டாக்டருக்கும் பண்ருட்டியாருக்கும் பல கருத்து வேறுபாடு. அப்ப அன்புமணி எல்லாம் வந்து ரொம்ப சிறுவனதான் இருந்திருப்பாரு, இல்ல காலேஜில் படிச்சிருந்திருக்கலாம். அப்படியான அன்புமணிங்கிற பேரே எங்களுக்கு எல்லாம் தெரியாது. 93ல பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் பண்ருட்டியில பாமக போட்டி பொதுக்குழு கூட்டினாரு. பலரும் இந்த வரலாறை மறந்துட்டாங்க. புதுசெல்லாம் இல்லைன்ற போட்டி பொதுக்குழு கூட்டி அவர் வைத்த வாதம் என்னன்னா, நான் தான் எம்எல்ஏ, ஒரே எம்எல்ஏ, எனவே தேர்தல் ஆணைய விதிமுறைகளின்படி லெஜிஸ்லேட்டிவ் மெஜாரிட்டி இருக்கு, எனவே பாமகவும் யானை சின்னமும் எனக்கு சொந்தம்னு அவரு கிளைம் பண்ணாருங்க. ஒரு பொதுச் செயலாளர் அப்பாயின்ட் பண்ணாரு, நெல்லிக்குப்ப கிருஷ்ணமூர்த்தி, அந்த பேரை தான் நான் மறந்துட்டேன். அதாவது ஒரே நேரத்துல டாக்டர் அவர்கள் நிறுவனர், பாமகல வந்து பொதுச் செயலாளர், அதே பாமகவுக்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் தலைவர், இன்னொரு பொதுச் செயலாளர் தேர்தல் ஆணையத்துக்கு மனு போட்டாங்க 93. ஆனா டாக்டர், அந்த பழைய சட்டங்க டாக்டருக்கு தான் அதிக அதிகாரம் கொடுக்குது. இந்த பொதுக்குழு ரெகக்னைஸ் ஆகல. இத்தனைக்கும் ஒரு எம்எல்ஏ அவர் வந்து அவர் தான் போட்டி பொதுக்குழு கூட்டியிருக்காரு. பட் தேர்தல் ஆணையம் அதை ஒத்துக்கல, ரிஜெக்டட். அப்புறம் பண்ருட்டியார் வந்து அவர் அரசியல்ல ஒரு பத்திரிகைலாம் நடத்தினாருங்க. எங்கள் தாயகமோ இல்ல நமது தாயகமோ அதுக்கு பேரு, மவுண்ட் ரோட்ல ஆபீஸ்லாம் வச்சிருந்தாரு பண்ருட்டியாரு. சாதாரண எஃபர்ட் கிடையாது, அதுவும் ஒரு பெரிய எஃபர்ட். வெற்றி கிடைக்கல. அரசியல்ல தோல்விகளுக்கு யாரும் சொந்தம் கொண்டாடவே மாட்டாங்க. வெற்றிக்குன்னா உடனே சொந்தம் கொண்டாடிடுவாங்க, தோல்வி அனாதை. அப்புறம் பண்ருட்டியாருக்கு அப்படியே அரசியல் ஒரு பின்னடைவு. அப்புறம் தேமுதிக அதுக்கு பிறகுதான் வந்து அவைத்தலைவர் ஆனாரு. அதுக்கு பிறகு 2011 தான் தேமுதிக கூட்டணி ஏற்பட்டது, அதிமுக கூட்டணி ஏற்பட்டது. அதுலதான் வந்து 41 சீட்டு வாங்கி அவங்க வந்து கணிசமான 28 சீட்டோ 26 சீட்டோ ஜெயிச்சாங்க. விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் ஆனாரு. பண்ருட்டியார் தேமுதிகவை ஆயிட்டாரு. அதுக்கு பிறகு திருப்பி யூட்டர்ன், திருப்பி அவர் அதிமுகவுக்கே வந்தார். இப்போ ஓபிஎஸ் அணியில லீகல் அட்வைசர். ஆனா பண்ருட்டியார் ஏற்படுத்திய பாமக பிளவுக்கு பிறகும் பேராசிரியர் தீரன் ஒரு பிளவு ஏற்படுத்தினாரு. போட்டி பாமக, அதுக்கு பேரே வந்து தீரன் பாமக. நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த வேல்முருகன் அவர்கள் ஒரு பிளவு ஏற்படுத்தினாங்க. ஆனா எல்லா இடத்துலயுமே டாக்டர் கைதான் ஓங்குச்சு. அதாவது என்ன காரணம்னா, வன்னியர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இனம் சார்ந்த ஒரு உணர்வு ஏற்படுத்தியதுல, அவங்களுக்கு இடஒதுக்கீடுங்கிற அந்த ஒற்றை பிரின்சிபிளை வைத்ததுல அந்த ஓட்டு வங்கி டாக்டர்கிட்ட இருக்கு. டாக்டர் வந்து வன்னிய இனத்தின் அடையாளம், ஐகான். இந்த ஐகானிக் லீடர்ஸ் வந்து என்ன பண்ணாலும் அந்த கம்யூனிட்டி அவங்களை ஏத்துக்கிடுங்க. அப்போ டாக்டரை தாண்டி வன்னிய ஓட்டு வங்கி அங்க இல்ல. அன்புமணி வந்து அவரு ஒரு கட்சி, நிறைய பேரை வந்து
அவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு. அவரு அப்பாயின்ட் பண்ண நிர்வாகிகள் தான் அங்க இருக்காங்க. டாக்டர் அவங்களெல்லாம் நீக்கி இருக்காரு. அவரு புதுசா அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு. தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா டாக்டர் இப்போ வந்து திமுக அணிக்கு வரணும்னு அவர் நினைக்கிற மாதிரி தோணுது. என்ன காரணம்னா கூட்டணி கணக்கு வரும்போது அவர் அப்படி 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 எனக்கெல்லாம் அப்படித்தான் தோணுது. சிம்பிள் ரீசன் என்னன்னா, இது பழைய ஃபார்முலா தானே. அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களும் வன்னிய மக்களுக்கும் இடையில் ஒற்றுமை. இதே திருமாவளவன் அவர்கள் வந்து பாமக இல்ல இப்ப ராமதாஸ் பாமகவாக இருந்தா ஓகே, அன்புமணி பாமக இருந்தா வேண்டாம் அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கும். அப்படி இது எனக்கு ஒரு சந்தேகம் வருதுங்க. என்ன காரணம்னா, அன்புமணி எடுக்கிற ஸ்டாண்டு பாமக பிளவு காரணமே திமுக தான் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. டாக்டர் அது கடைந்தெடுத்த பொய்ன்றாரு. சரி, தலைவர்கள் வந்து சும்மா எல்லாம் கேள்விக்கு பதில் சொல்றது கிடையாது. நீங்க இன்கன்வீனியன்ட் கொஸ்டின் கேட்டீங்கன்னா வர்றாங்கன்ட்டு வணக்கம் வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. என்னைக்கு பதில் சொல்றாங்களோ அப்பமே அதுல உள்ள ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கும், ஒரு அரசியல் நோக்கம் இருக்கும். தவறு கிடையாது. இதை பயன்படுத்தி ஒரு பதில சொல்வதன் மூலமாக என்ன கிடைக்கும்? உடனடியா ரவிக்குமார் வந்து அதை என்டார்ஸ் பண்றாரு. எங்களுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்ததுன்னு என்டார்ஸ் பண்றது. மருத்துவர் ஐயாவுக்கு வாழ்த்துக்கள். திருமாவளவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இது முதல் தெரியாதான் தான் சொல்ல, நிறைய பேர் சொன்னதா கலைஞரே சொல்லியிருக்காரு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? திமுக சைடுக்கு போறாரு, ரைட்டு. அப்படின்னா அங்க ஏற்கனவே விசிகா இருக்கு. பாஜகவும் பாமகவும் இருந்தா விசிகா இருக்க முடியாது. அப்ப டாக்டர் பாமக அப்படின்னா ஒருவேளை அன்புமணி கை ஓங்கி இருக்குன்னு வச்சுக்கோம் தேர்தல் ஆணையத்துல. ஏன்னா நியமனங்கள்லாம் அவர் பண்ணியிருக்காரு. தேர்தல் ஆணையத்தோட பதிவுல என்ன இருக்குன்னு தெரியலங்க. தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்ல தலைகீழா புரட்டி பார்த்தாலும் அதிமுக பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் அவங்க பதவியேற்றது எல்லாம் இருக்கு, டீட்டெயில் இருக்கு. இது இல்ல. அப்போ ஏதோ ஒரு வகையில தேர்தல் ஆணையத்துக்கு ப்ராப்பரா, ஏன்னா பாலு மூத்த வழக்கறிஞர், தேர்தல் ஆணைய ரெக்கார்டை பக்காவா வச்சிருப்பாரு. அப்ப அன்புமணி கை தேர்தல் ஆணையத்துல ஓங்கி இருந்தால் இன்னொரு ரீசன் இதுல இருக்கு. அன்புமணி வந்து பாஜக கூட்டணியை நோக்கி மைக்ரேட் ஆகுறாரு. தேர்தல் ஆணையம் பாஜக என்ன சொல்லுது அதுதான் செய்யும், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்ப தாவான்னு வரும்போது அன்புமணி சைடை வந்து எப்படி வந்து அகிலேஷ் சைட தேர்தல் ஆணையம் ஓகே பண்ணிச்சோ அதே மாதிரி ஓகே பண்ணிருச்சுன்னு வச்சுக்குவோம் உதாரணமா. அப்படின்னா பாமக இருக்கிற கூட்டணி பாஜக கூட்டணி, டாக்டர் இருக்கிற கூட்டணி திமுக கூட்டணி, கூட்டி கழிச்சு பாருங்க. அப்படின்னா அதுல திருமாவளவனுக்கு சங்கடம் கிடையாது. அதே நேரத்துல அந்த ஹார்டு பெல்ட் அதுல வந்து டாக்டருக்கு தான் அந்த வன்னிய ஓட்டு வங்கி இருக்கு, திமுகவுக்கு அட்வான்டேஜ். இப்போ ஒருவேளை இந்த கூட்டணி கணக்குகள் மாறினாலும் திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்கு. இதுல கூட எடப்பாடி அவர்கள் அந்த கூட்டணியை ஒருங்கிணைப்பதுல உடைந்த கட்சிகளை சேர்ப்பதுல கூட தோல்வி அடைகிறாருன்னு பார்க்கலாம். அவருக்கு தான் இழப்பா? அதை பிஜேபிக்கு இழப்பு. அதனாலதானே அவங்க வந்து இவர் அனுப்புறாங்க, குருமூர்த்தி எல்லாம் அனுப்புறாங்க பேசுறதுக்கு. டாக்டர் அதை ஏத்துக்கிட்டல. இல்ல என் நண்பர் வந்து பார்த்தா எவ்வளவு நாளா நண்பரா இருந்தாரு, எனக்கு தெரிஞ்ச 35-40 வருஷமாலாம் குருமூர்த்தி டாக்டர் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் நான் பொது வெளியில பார்த்ததே கிடையாதுங்களே. சமரசம் பேசத்தான் போனாரு, அது ஒர்க் அவுட் ஆகல. குருமூர்த்தியோட சமரசம் ட்ரம்ப் சமரசம் மாதிரி ஆயிப்போச்சு. அப்போ ஒர்க் அவுட் ஆகலன்னு அவங்க ஒதுங்கிக்கிட்டாங்க. சரி எப்படினாலும் கடைசியா வந்து இதுக்கு தானே வரணும்னு அவங்க இந்த மூவை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதாவது டாக்டர் வந்து டுவர்ட்ஸ் திமுக போவாருங்கிற மூவை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அன்புமணி தானங்க முதல் பால் போட்டாரு. திமுக தான் பிளவுக்கு காரணங்கிற முதல் பால் போட்டது அன்புமணி தானே. அன்புமணி அந்த பாலை போடலன்னா டாக்டர் அடிச்சிருக்க மாட்டார்ல, டாக்டர் அடிச்சிட்டார்ல. அப்போ இது அப்ப திமுக என்ன, அவங்களுக்கு என்ன லாபம்? சின்ன சின்ன ஓட்டு வங்கி எல்லாம் ஒருங்கிணைத்தல்ங்கிறது லாபம். எல்லா கட்சியும் அப்படித்தாங்க. சரி, நம்ம பலத்தை மட்டும் நம்பி நம்ம ஜெயிக்க முடியாதுங்க. நம்ம பலங்கிறது 30% தான் வரும், 25 தான் வரும். அப்போ சின்ன சின்ன ஓட்டு வங்கி எல்லாம் நம்ம ஒன்னா சேர்க்கணும். எல்லாரு கணக்கும் அதுதான், அதிமுக கணக்கும் அதுதான். இப்ப சின்ன சின்ன ஓட்டு வங்கி தான் ஒன்றா சேர்க்கும் போது வன்னியர்கள் ஓட்டு வங்கிங்கிறது ஒரு சைசபிளா இருக்கு. குறிப்பிட்ட பகுதியில பாக்கெட் பேஸ்ட் இந்த பகுதியில ஜெயிக்கிறதுக்கு அது தேவை. அப்ப அது அன்புமணி ஓரியன்டான ஓட்டு வங்கி. இப்ப உதாரணமா தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலத்துல போய் அன்புமணி பேச போறாரு. டக்குன்னு வந்து 2 எம்எல்ஏ நெஞ்சு வலின்ட்டாங்க. அது பேசி முடிச்சுட்டு போனோம்னா நெஞ்சு வலி சரியா போச்சு. இவ்வளவு வேகமா சரியா போன நெஞ்சு வலியை நான் இப்பதான் பாக்குறேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நாளை எந்த ஒரு அரசியல்வாதிங்க சட்டமன்றம் முடிய போகுது, அடுத்த வாட்டி நம்ம இந்த சீட்ல வந்து உட்காருவோமா உட்கார மாட்டோமாங்கிற சந்தேகம் இல்லாத அரசியல்வாதி யாரா இருப்பாங்களா? அடுத்த தேர்தல் வெற்றிக்கு நீங்க 21 தேர்தல், 22 ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு கிடக்கலாம், 26 வந்து பிரச்சனை பண்ண முடியாது. 25 கடைசி ஆகி போச்சு. அப்ப எல்லாருக்கும் அவங்கவுங்க சீட்டு முக்கியம்.
அதே மாதிரி தானே ஜி.கே. மணி அவர்கள் இருப்பாங்க, அதே மாதிரி தானே அருள் அவர்கள் இருப்பாங்க. அப்ப அவங்க ஏதோ ஒரு கணக்கு வச்சிருக்காங்கல்ல, நம்ம தொகுதியில நம்ம திருப்பி நின்று ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு டாக்டர் ஆதரவு வேணுங்கிற கணக்கு அவங்க கிட்ட இருக்கு. இல்லைன்னா டாக்டர் மீட்டிங்கும் போவாங்க, அன்புமணி மீட்டிங்கும் போவாங்க. இப்போ டாக்டர் மீட்டிங் போறாங்க, அன்புமணி மீட்டிங்கும் போகல. அது நுணுக்கமான அரசியல் இருக்குங்க அதுல. இப்போ தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற அரசியல் மற்றும் வணிக குடும்பமான சன் குடும்பம், அதாவது முரசொலி மாறன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை பூதாகரமாக வெடிச்சிருக்கு. கலாநிதி மாறனுக்கு எதிராக தயாநிதி மாறன் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு. சன் குடும்பத்தை கட்டுப்பாட்டில் எடுத்துட்டாரு, மோசடி பரிவர்த்தனை பண்ணியிருக்கிறாரு, இது போன்ற குற்றச்சாட்டுகளோட நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன சார் இந்த விவகாரத்தில்? நான் வந்து ஒரு வழக்கறிஞரா இந்த மாதிரியான ஷேர் சம்பந்தமான வழக்குகள் ஆஜராயிருக்காங்க. குறிப்பா பேங்க் ஆஃப் மெஜரா அந்த காலத்துல இப்ப ஐசிஐசிஐ இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரிஜினலா பேங்க் ஆஃப் மெஜராங்க. பேங்க் ஆஃப் மெஜரா வந்து அதை ஐசிஐசிஐக்கு அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது சில பிரச்சனைகள் வந்துச்சு. ஷேர் ஹோல்டர் அசோசியேஷன் அதை ஏத்துது. அதன் சார்பாக வந்து ஒரு வழக்கு இங்க மெட்ராஸ்ல கம்பெனி கோர்ட்னு, அதாவது ஓய்வு பெற்ற நீதியரசர் பாலசுப்ரமணியம் அவர்கள் முன்னாடி வழக்காடிட்டு இருந்தான். எதிர்வழக்கு அவங்க சார்பா வழக்காடினது மிக பிரபலமான ஒரு வழக்கறிஞருங்க. அவர் பேர் அரியமா சுந்தரம். எதற்காக நான் இது சொல்றேன்னா, இந்த ஷேர் ஹோல்டிங் வழக்குங்கிறது சாதாரண வழக்குகள் மாதிரி இது மோசடி, இது தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ரெண்டுக்குமான வித்தியாசம். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வரலாறு இருக்குங்க. பூமாலை தான் முதல் வீடியோ மேகசின்ங்க. அது எங்க காலத்துல ரொம்ப புதுமை. நாங்க பிரிண்ட் மீடியால இருந்து வரோம். அப்பதான் அந்த வீடியோ கேசட்டே வருதுங்க. அத வீடியோ கேசட்டை போட்டு பாக்குறதுக்கு ஒரு விசிஆர் வேணும். விசிஆருக்கு பிறகு விசிபின்னு ஒண்ணு வந்துச்சு, வீடியோ கேசட் பிளேயர். இந்த ரெண்டு கட்டத்துக்குள்ள இது நிக்குது. பூமாலை வந்து தொடங்கும் போது நல்ல எனக்கு ஞாபகம் இருக்குங்க. ரெண்டு பிரதர்ஸும், அதாவது இவங்க கலாநிதி அவர்களும் தயாநிதி அவர்களும் ரொம்ப யங்ஸ்டர்ஸ். நாங்கெல்லாம் கொஞ்சம் சீனியர் பத்திரிகையாளர்கள். அதை அவர் தொடங்கி வச்சு, அப்புறம் கலைஞர் வந்து அதை பற்றி பாராட்டி எழுதியிருந்தாருங்க. குங்குமத்திலேயோ இதுலயோ நெஞ்சுக்கில கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ரெண்டு இளைஞர்களும் ஒரு வீடியோ கேசட்டை, ஒரு வீடியோ ரெக்கார்டர், அதாவது வீடியோ கேமராவை தூக்கிட்டு வந்து நாங்க இப்படி ஒரு வீடியோ மேகசின் ஆரம்பிக்க போறோம்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப வித்தியாசமா மகிழ்ச்சியா கூட இருந்தது. ஏன்னா அவரும் ஒரு பெரிய எழுத்தாளருங்க, பத்திரிகையாளர் கலைஞர், அதை மறந்துடாதீங்க. இந்த மாறுதல்களை அவர் கவனிப்பார் இல்லைங்களா. எங்களுக்கும் அது ஆச்சரியமா தான் இருந்தது. எல்லாரும் பேட்டிகள்லாம் வேற கொடுத்துருக்கோம். அதுல என்னன்னா, அது நீங்க வீடியோ கேசட்டை வாங்கி போட்டு பாக்குறதுக்கே உங்ககிட்ட வந்து ஒரு விசிஆர் வேணும். அது பெரிய அளவுக்கு சக்சஸ் ஆகல. அதுக்கு பிறகு அதுல இருந்து வந்ததுதான் சன் டிவி. அதுக்கு முன்னாடி குங்குமம் ரொம்ப பாப்புலர். குங்குமம் பத்திரிக்கை நிச்சயமாக இவங்க ரெண்டு பேரோட உழைப்புல வந்ததுதான். ஏன்னா விஸ்வநாதன் சாவி அவர் ஆசிரியருங்க. ஆனந்தோடல இருந்து வந்த உடனே குங்குமம் வந்து வருது. குங்குமத்துல அவர் ஆசிரியராக்கி ரொம்ப பாப்புலர். அது குங்குமத்தோட குங்குமம் குரூப்ல வண்ணத்திரை பல பத்திரிகைகளுங்க. இப்ப இதெல்லாம் சேர்ந்து சுமங்கலி பப்ளிகேஷன், அதுக்கு பிறகு சன் டிவி பிரைவேட் லிமிடெட் கம்பெனிங்க. முதல்ல இந்த குற்றச்சாட்டு எழுகிற அந்த 2003 2004 காலகட்டத்துல அது வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து அது பப்ளிக் லிமிடெடா மாறும்போது ஷேர் வந்துருது, பப்ளிக் ஷேர் வந்துருது. இப்போ பிரைவேட் லிமிடெட் கம்பெனினா ஃபேமிலிக்குள்ள இருக்கும். பப்ளிக் லிமிடெட் கம்பெனினா யார் வேணாலும் ஷேர் வந்து மார்க்கெட்ல இருக்கும், நம்ம விலைக்கு வாங்கிக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் ஷேர் ஹோல்டர் மீட்டிங் நடத்தணும், அது கம்பல்சரி. இப்போ இந்த இடத்துல இந்த குற்றச்சாட்டுகள்ல ஒரு விஷயம் வந்து எனக்கு உண்மையிலே தெளிவாகல. என்னன்னா, ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலி வந்து எப்பவும் ஒரு ஃபேமிலியில தானே ஒரு பிசினஸ் வர முடியும். அப்போ அந்த ஃபேமிலில இருந்து பிசினஸ் வந்திருக்கு, பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு. இந்தியாவிலேயே புகழ்பெற்றது, உலகத்திலேயே ஒரு சில வகையில பாத்தீங்கன்னா மீடியா கம்பெனியில் அது புகழ்பெற்ற மீடியா கம்பெனிங்க. உழைப்பு இருக்கு. சரி, தயாநிதி மாறன் அவர்கள் அரசியல்வாதி. ஆனா கார்பரேட் பர்சன் யாரு அப்படின்னா கலாநிதி மாறன் அவர்களும் அவங்க துணைவியாரும் காவேரி அவர்களும். ஏன்னா அதெல்லாம் கண்ணால பார்த்த விஷயங்கள். அவங்க உழைப்பெல்லாம் நீங்க குறை சொல்லவே முடியாது. அந்த உழைப்பு இல்லைன்னா இது இவ்வளவு வளர்ந்துருக்காது. அதை நம்ம இல்ல கவனத்தில் எடுக்கணும்ல. அதுக்கான விலை என்ன, உழைப்புக்கான விலை என்ன நமக்கு தெரியாது. அதெல்லாம் வேல்யூவேஷன் தான் போடணும். ஆனா இந்த பிரச்சனையில வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு என்ன? வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு ஷேர் வந்து அவர் முதல்ல எம்ப்ளாயியா தான் இருந்தாரு. அது கரெக்ட் தான், எம்ப்ளாயியா தான் இருந்தாரு. ஷேரை வந்து தனக்கு அலாட் பண்ணிக்கிட்டாருங்கும் போது அந்த அலாட் பண்ண காலகட்டத்துல அது வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா மாறுது. அப்போ பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா மாறும்போது இதோட வேல்யூவேஷன், ஒரு ஷேரோட வேல்யூவேஷன் இவ்வளவுன்னு சொல்றாங்கல்ல. 3000 ரூபாய் பெருமானம் உள்ள ஷேரை 10 ரூபாய்க்கு வாங்கிட்டாரு. இது குற்றச்சாட்டா தெரியுது.
ஆனா அந்த 3000 ரூபாய் வேல்யூவேஷன் நோஷனல். அதாவது அது வெளியில வித்தா தானே உங்களுக்கு 3000 ரூபாய் கிடைக்கும். பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்கும் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கான வித்தியாசம் இருக்குல்ல. பப்ளிக் லிமிடெட் கம்பெனில ஷேர் வந்து எல்லாருக்கும் பொதுவானது. பிரைவேட் லிமிடெட் கம்பெனில ஷேர் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு ஒரு 6 பேருக்கோ 7 பேருக்கோ சொந்தமா இருக்கும். அதை பப்ளிக் லிமிடெடா நம்ம லிஸ்ட் பண்ணி ஐபிஓவை இஷ்யூ பண்ணும்போது நம்ம ஒரு வேல்யூன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த வேல்யூ வந்து ரொம்ப அது பெரிய விவாதத்துக்குரிய வேல்யூ. அப்போ அந்த அமௌண்ட் அதை டிரைவ் பண்றது இது வந்து எனக்கு என்னமோ அது சரியா தோணல. ஒண்ணு. இன்னொன்னு, அதுக்கு பிறகு அதுல வந்து 2 மாறுதல் நடந்திருக்கு. அது பேப்பர்ல எல்லாம் வந்த செய்திதாங்க. அது தயாளு அம்மையார்ட்ட இருந்த ஷேர் வந்து 100 crores கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதாவது கலாநிதி அவர்களும் அவர் சார்ந்தவர்களும் வாங்கியிருக்காங்க. அது கலைஞரே வந்து அது ஒத்துக்கிட்டும் இருக்காரு. 100 கோடி ரூபாய் கொடுத்து அது கொடுத்தாச்சு. எங்களுக்கும் சன் டிவிக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பேப்பர் செய்திகள் தாங்க. இதெல்லாம் இப்ப நீங்க அந்த காலத்துல செய்திகளை படிச்சீங்கனாலும் தெரிஞ்சு போயிடும். அதுக்கு பிறகு அவங்க தயாளு அம்மையாரோட பேரை இதுல இழுக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இது முடிஞ்சிருச்சு. அப்போ முரசொலி மாறன் அவர்களோட ஃபேமிலி. முரசொலி மாறன் வந்து உண்மையிலேயே திமுகவோட முகம் இந்தியா முழுவதும், குறிப்பாக டெல்லி பாலிடிக்ஸ்ல. அவரு துரதிருஷ்டவசமாக அவர் மரணம் அடைந்து விட்டார், இயற்கை எய்து விட்டார். இதுக்கு பிறகு இதை பிரிக்கும் போது அன்றாட நிர்வாக நடவடிக்கைகள்ல இருந்து கவனித்ததுங்கிறது அந்த இவங்க 2 பேருங்க. நடுவுல வந்து சக்சனா இருந்தாரு, சாக்ஸ் இருந்தாரு. அவங்க எல்லாம் போயாச்சு எம்ப்ளாயி. அப்போ கலாநிதி அவர்களும் அவங்க துணைவியாரும் இருந்து கவனிச்சது. இதுல வந்து இந்த குற்றச்சாட்டை 2004 2003 4 காலகட்டத்திலேயே எழுப்பி இருக்கிறாரு. அவரே அதை ஒத்துக்கிறாரு. தயாநிதி அவர்களே எழுப்பியிருக்காரு. அது பிறகு 20 வருஷமா வந்து அது அப்படியே இருந்திருக்கு. அவ்வளவு பெரிய டைம் பீரியட் எப்படிங்க வரும்? நீங்க வந்து எனக்கு இவ்வளவு பெரிய பணம், எனக்கு வர வேண்டிய பணம் வரல, 20 வருஷம் கழிச்சு நான் கணக்கு கேட்கிறேன் அப்படின்னா டைம் பார் ஆவாதா? சிவில் மேட்டர்ல 12 வருஷம் தாங்க டைம். அப்போ டைம் பார் இருக்கும். அப்ப நடுவுல ஒரு 20 ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங் நடந்திருக்கும். அதுல எல்லாம் இந்த பிரச்சனையை எழுப்பி இருக்கணும், எழுப்பல. அப்ப இப்ப வந்து ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணும்போது லீகல் நோட்டீஸ் வந்துங்க எப்படின்னா, ஒரு கிளையண்ட், அந்த கிளையண்ட் சார்பாக ஒரு வழக்கறிஞர், என் கிளையண்டோட குறை இது, என் கிளையண்ட் உங்க பேர்ல வைக்கிற குற்றச்சாட்டு இது, இதுக்கு நீங்க பதில் கொடுக்கலன்னா இந்த மாதிரி நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றதாங்க லீகல் நோட்டீஸ். கோர்ட் மேட்டர் கிடையாது. லீகல் நோட்டீஸை வந்து எப்போதுமே வந்து அது பிரைவேட். அதை எப்படி வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க? moneycontrol.com தாங்க நேற்று இதை போட்டுச்சு. முதல்ல எனக்கு செய்தி வரும்போது moneycontrol.com. moneycontrol.comக்கு கண்டிப்பாக லீகல் நோட்டீஸோட ஒரு காப்பி கொடுத்துருக்கணும். இன்னைய காலையில பார்த்தா ஒரே நேரத்துல எல்லா பத்திரிகைகளையும் வந்துருச்சு. இந்தியன் எக்ஸ்பிரஸ் மாதிரி பத்திரிகையில ரொம்ப டீட்டெயிலா பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு செய்தியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு முரசொலி மாறன் ஃபேமிலியில இருந்த ஒரு பெண் வாரிசுக்கு, அவங்க பேர் அன்புக்கரசி, அவங்களுக்கு 500 crores ஏதாவது இந்த கம்பெனியை மாத்தும் போது வேல்யூவேஷன் மாறுறதுனால ஒரு 500 crores கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு புதிய செய்தி அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஏதோ ஒரு வகையில அந்த இடத்துல அவங்க பணம் கொடுத்துருக்காங்க. இப்போ லீகல் நோட்டீஸை எப்படி வந்து பப்ளிக் பண்ணாங்க? சரியா? ஒரு டிஸ்பியூட் இருக்கு, லீகல் நோட்டீஸ், அதை பப்ளிக் பண்ணலாமா ஒரே நேரத்துல? அரசியல், ஏன்னா அதுல அரசியல் வந்துருது. நீங்க சொல்லும் ஏங்க இன்னைக்கு இந்தியா பூரா எல்லாரும் வந்து இதை எழுதியிருக்காங்க. எல்லா டிவி சேனலும் இதை வந்து செய்தியா சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதுல ஒரு சின்ன நுணுக்கமா இதுல வந்து இது ஈடி எடுக்க வேண்டிய நடவடிக்கைங்கிற மாதிரியான வார்த்தை வருது. அதாவது மோசடி பரிவர்த்தனை கூட இல்லை. அதாவது அதுல என்ன சொல்றாங்கன்னா, இல்காட்டன் வெல்த், தவறான முறையில சட்டத்துக்கு புறம்பாக சேர்க்கப்பட்ட பணம், சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்துக்கு கீழே வரும். அது வந்து ஒரு கம்பெனில சட்டவிரோத பணம் பரிமாற்ற தடை சட்டம் வருமா? ஏன்னா 2 விஷயம் இருக்கு இதுல. ஒரு சிஎல்பி இருக்கு, கம்பெனி லா போர்டு. அப்புறம் கம்பெனி கோர்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல தனியா இருக்கு. அப்ப எப்படி இதை வந்து ஈடிக்கு ஏன் வந்து இதை ஈடியோட எதுக்கு இதை லிங்க் பண்ணணும்? ஈடியே இப்ப எக்ஸ்போஸ் ஆகி கிடக்குங்க. இப்ப இன்னைக்கு நேற்றுக்கு வந்து இன்னைக்கு இடி மேட்ரு, டாஸ்மாக் மேட்டர்ல தடை கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த சுபாஷ் பாஸ்கரன் அண்ட் அதர் அவங்களுக்கு சார்பாக சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை கொடுத்துருக்கு, இடைக்கால ஆணை கொடுத்துருக்கு. ஆனா அதுக்கு பிறகு நீங்க ஃப்ரண்ட் லைன் மேகசின் இதுல எல்லாம் படிச்சு, வீக் இதுல எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா, இடி வந்து 41 எஃப்ஐஆர் தான் வந்து பிரிடிகேட் அஃபென்ஸ்க்கு வச்சிருக்காங்க. டாஸ்மாக்ல உள் கம்ப்ளைண்டா வந்து 41 எஃப்ஐஆர். இடியோட டெக்னிக்கல் சர்க்குலர்லயே 1 கோடி ரூபாய்க்கு மேல இருந்தா தான் பிஎம்எல்ஏ கீழே கொண்டு வர முடியும்னு இருக்கு.
41 எஃப்ஐஆரையும் கூட்டி பார்த்தாலே வந்து 1 கோடி ரூபா வரல. இண்டிவிஜுவல் எஃப்ஐஆர் வந்து வெறும் 8 லட்சம் தான் மேக்சிமமே வருது. சில எஃப்ஐஆர் வெறும் 1 லட்சம் தான் வருது. அதுலயே வந்து டெக்னிக்கல் சர்க்குலர்ல ஏதாவது ஒரு ஐட்டம் 10 லட்சம் ரூபாயாவது இருக்கணும்னு இருக்கு. அப்ப டோட்டலாவே டெக்னிக்கலாவே இது ஃபெயிலியரா இருக்கு. அப்ப டாஸ்மாகோட லிங்க் பண்ணி எப்படி வந்து மத்ததெல்லாம் செய்யலாம்னு வீக்குன்னு தான் நினைக்கிறேன். ஒரு பெரிய கட்டுரை இருக்கு. சோ இதுல வந்து திமுகவை குறிவைத்து தாக்குகிற அந்த கட்டுரையோட டோனே அப்படிதான் இருந்தது. திமுகவை குறிவைத்து இடி வந்து ஏவப்படுகிறதுன்னு. அதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கிற மாதிரியான ஒரு ஃபியூடா வருது இல்லையா? சன் டிவி எதுவா இருந்தாலும் தமிழ்நாட்டு மிகப்பெரிய நிறுவனங்க. நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அதுல மாற்று கருத்து கிடையாது. இந்தியாவில் மிகப்பெரிய நிறுவனம். என்னன்னா பல மொழிகள்ல அவங்களுக்கு சேனல் இருக்கு. சாதாரண நிறுவனம் கிடையாதுங்க. உழைப்பினால உருவானதுதான். நீங்க ஆரம்ப கால சன் டிவி பார்த்திருந்தா தானங்க உங்களுக்கு தெரியும். அந்த முதல்ல வெறும் 6 மணிக்கோ 7 மணிக்கோ தாங்க நிகழ்ச்சியே தொடங்கும். அந்த காலத்துல அது பேரே அதுக்காக தான் தமிழ் மாலைன்னு வச்சாங்க. பூமாலை அதை ரிமெம்பர் பண்ற மாதிரி 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ தாங்க சேனல் இருந்துச்சு. படிப்படியா அது வளர்ந்தது. அதுல ஒரு பெரிய தொழில் வந்து கேபிள் ஆபரேட்டர் தொழில். அந்த காலத்துல வந்து கேபிள் தெரியலன்னா சன் டிவி ஆபீஸ்க்கு போன் பண்ணுவாங்க. அது என்னன்னா லோக்கல் கேபிள் ஆபரேட்டர் தான். அவரே சன் டிவி ஆபீஸா தெரிவாரு. இப்படி எல்லாம் இருந்ததுங்க. அதுக்கு பிறகுதான் எல்லா டிவிகளும் வரிசையா வந்துச்சுங்க. நான் ரொம்ப காலத்திலேயே சிவசங்கரி அவர்கள் நடத்தின சன் டிவி நிகழ்ச்சி அந்த 95 காலகட்டத்திலேயே நான் பங்கு பெற்றிருக்காங்க. அதுக்கு பிறகு ராஜ் டிவி வரிசையா எல்லா டிவிகளும் வந்தது. இன்னைக்கு நம்ம பார்க்கிற யூடியூப் சேனல் வரைக்கும். இப்ப இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட்ல எதுக்கு பொலிட்டிக்கலா ஒரு மேட்டரை வந்து குறிப்பா இன்ட்ரா கம்பெனி மேட்டரை ஏன் பொலிட்டிக்கலா மாத்தணும்? எனக்கு அந்த ஒரு விஷயம் தான் இதுல வந்து கிளாரிட்டி ஆகாம இருக்குங்க. பட் என்னோட வரலாறுகளை நான் இதுல சேர்த்து சொல்லியிருக்கேன். நன்றி சார். நிறைய நல்ல அனுபவம் வாய்ந்த தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய பயனுள்ள நேரத்துக்கு மிக நன்றி சார்.